நாளை நீதிமன்றத்தில் பிணை வழக்கு சார்பாக ரணில் விக்ரமசிங்கே நீதிமன்றத்திற்கு வரமாட்டார் என்கின்ற ஒரு செய்தியும், அதே வேளையில் ரணில் விக்ரமசிங்கேயை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்கின்ற நிர்பந்தத்தை அமெரிக்கா எடுத்திருக்கிறது என்கின்ற செய்தியும், ரணில் விக்ரமசிங்கேயைப் போல இன்னும் பலர் கைது செய்யப்படுவதற்கான களம் இருக்கிறது என்ற ஒரு செய்தியும், மஹிந்த ராஜபக்சே கைது செய்யப்பட்டார் என்கின்ற ஒரு வதந்தியும் இலங்கை அரசியல் களத்தில் ஒரு பரபரப்பான சூழலை உருவாக்கி இருக்கிறது என்பதாகத்தான் இப்பொழுது இருக்கக்கூடிய களம் நம்மால் எடுத்து வைக்க முடிகின்றன. இந்த காணொளியில் அவைகளை குறித்து மிக விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம். எனவே எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளிக்காத தோழர்கள் வலையொலியை பகிர்ந்தளித்தால் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும். முதலில் ரணில் விக்ரமசிங்கே நாளை நீதிமன்றத்திற்கு வரமாட்டார் என்கின்ற செய்தியில் இருக்கக்கூடிய உண்மை நிலை என்ன? ரணில் விக்ரமசிங்கேயின் உடல்நிலை சற்று பாதிப்படைந்திருக்கிறது என்றும், சிறுநீரகங்கள் சில பாதிப்புகளை அடைந்திருக்கக்கூடிய காரணத்தினால் நீர் வெளியேற்றம் மிக அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றது. இதனால் அவருடைய இரத்த அழுத்தம் உயர்நிலையை அடைந்திருக்கக்கூடிய காரணத்தினால் ஒரு 3 நாட்கள் மருத்துவமனையில் ஓய்வெடுத்து கொள்ள வேண்டிய ஒரு களம் இருக்கிறது. எனவே அவரை நாளை நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வது என்பது அது ஏற்புடையதாக அமையாது. அது அவருடைய உயிருக்கே ஆபத்தாக மாறிவிடும் என்று மருத்துவர்கள் எடுத்து வைத்திருக்கின்ற செய்திகளின் அடிப்படையில் நாளை ரணில் விக்ரமசிங்கே பிணை கோரி நீதிமன்றத்தில் அவர் ஆஜராக மாட்டார் என்கின்ற செய்திகள் வருகின்றன. உண்மையிலே ரணில் விக்ரமசிங்கேயுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கின்றதா? தன்னை சந்தித்த மூத்த கட்சியின் நிர்வாகிகளிடம் நீங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு போராட்ட களத்தை உருவாக்க வேண்டும் என்று அவர்களுக்கு ரணில் விக்ரமசிங்கே ஆலோசனை கூறினார் என்ற ஒரு செய்தி வருகின்றன. அப்படி என்றால் ஒரு அரசியல் ரீதியான நாடகத்தை மருத்துவமனையில் ரணில் விக்ரமசிங்கே எடுத்துக்கொண்டு இருக்கிறாரா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. ரணில் விக்ரமசிங்கேயை சஜித் அவர்கள் மீண்டும் ஒரு முறை சந்தித்திருக்கின்றார். சந்தித்து அவர் பேசிவிட்டு வெளியே வந்து அவசரப்பட்டு அரசியல் ரீதியான கைதுகளாக இவைகளை மாற்றிக்கொண்டிருக்கிறது அரசு என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதே வேளையில் எதிர்க்கட்சிகள் அனைத்துமே ஒருங்கிணைந்து ரணிலுக்கு ஆதரவான ஒரு களத்தை எடுப்பதற்கு வேகம் கட்டிக்கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் தான் இப்பொழுது பரவலாக பேசப்படுகின்றன. அதே வேளையில் ரணில் விக்ரமசிங்கேயின் இந்த கைது அரசியல் நாடகமா அல்லது திட்டமிட்ட ஒரு செயல்பாடா என்கின்ற கேள்வியை வைக்கின்ற பொழுது ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய கட்சியை சார்ந்த அமைச்சர்கள் குறிப்பிடுகின்ற விடயங்கள் வேறு மாதிரியாக இருக்கின்றது. சட்டத்தின் முன் அனைவருமே சரிசமம் என்பதுதான் நிஜம். ரணில் விக்ரமசிங்கே செய்த குற்றத்திற்காக அவர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார். அவர் நிரபராதி என்றால் நிரபராதி என்று நிரூபித்து விட்டு வெளியே வரலாம் தானே. அவர் நிரபராதி இல்லை என்பது அவருக்கே தெரியும். சட்டத்தின் அடிப்படையில் அரசு தன்னுடைய கடமையை செய்திருக்கின்றது. இதை அரசியல் ரீதியான ஒரு களத்திற்கு கொண்டு செல்வதற்கு எதிர்க்கட்சிகள் முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள். இதை குறித்து நாங்கள் கவலை கொள்வதில்லை. தற்பொழுது எங்களிடம் பலவிதமான புகார்களை கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். அந்த புகார்களை எங்களுடைய சட்டத்துறை விசாரித்து கொண்டு இருக்கின்றது. நீங்கள் பார்த்து கொண்டிருங்கள். வடக்கு கிழக்கு பகுதியில் கூட சில அரசியல்வாதிகள் கைது செய்யப்படக்கூடிய தவறுகளை செய்திருக்கின்றார்கள். இன்னும் குறுகிய காலத்திற்குள் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். அப்பொழுது பல உண்மைகள் உங்களுக்கு தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். உண்மையிலே தமிழ் அரசியல்வாதிகள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அவர்கள் இதற்கு முன்பு என்ன பிழைகளை செய்தார்கள் என்கின்ற கேள்விகள் வருகின்றன. மக்களுடைய வரிப்பணத்தை அவர்கள் கையாடல் செய்தார்கள் என்பது ஒருபுறம் இருக்கக்கூடிய அதே வேளையில் மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றுகிறோம் என்கின்ற போர்வையில் பலரிடம் இவர்கள் கையூட்டு பெற்றதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது என்ற செய்தியை அரசு சார்பில் எடுத்து வைக்கிறார்கள். எனவே அடுத்தடுத்த கைதுகள் இலங்கை அரசியல் களத்தில் ஒரு பரபரப்பை கூட்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு இப்பொழுது பரவலாக எல்லா மட்டத்திலுமே எழும்பி இருக்கின்றன. அதே வேளையில் ரணில் விக்ரமசிங்கேயின் கைதுக்கு
கடும் எதிர்ப்புகளும் பதிவாகி கொண்டு இருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது அமெரிக்கா இந்த கைதை கடுமையாக கண்டித்திருப்பதோடு ரணில் விக்ரமசிங்கேயை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்ற அழுத்தத்தை அனுரா அரசுக்கு கொடுத்திருக்கிறது என்று செய்திகள் வருகின்றன. ஆனால் அனுரா ஆட்சியாளர்கள் இதை புறந்தள்ளி விட்டார்கள் என்றும், நாங்கள் சட்டத்தை மையப்படுத்திய களத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்கின்றோம், எனவே நாங்கள் நேர்மையான ஒரு களத்தில் பயணித்து கொண்டிருக்கிறோம், எனவே யாருடைய அழுத்தத்திற்கும் யாருடைய அச்சுறுத்தலுக்கும் நாங்கள் பயப்பட தேவையில்லை என்கின்ற ஒற்றை கருத்தோடு இந்த விடயத்தை புறந்தள்ளி விட்டார்கள் என்கின்ற செய்திகள் தான் வருகின்றன. ஆனால் அனுராவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து சர்வதேச நாடுகளிடம் உதவி கோரக்கூடிய பல நகர்வுகளை எடுக்க தொடங்கி இருக்கிறார்கள் என்றும், அனுரா ஆட்சிக்கு எதிரான போராட்டங்களை கையில் எடுப்பதற்கான முயற்சிகள் ஒருபுறம் முன்னெடுக்கப்படுகிறது என்றும், பல தொழிற்சங்கங்கள் தூண்டிவிடப்பட்டிருக்கிறது, அவர்கள் ஆட்சியாளர்களுக்கு எதிராக போராட்டத்தில் குதிப்பார்கள் என்கின்ற செய்திகளும் வருகின்றன. அப்படியென்றால் எதிர்க்கட்சிகள் அனுராவிற்கு எதிராக ஓரணியில் திரண்டு விட்டார்கள் என்கின்ற விடயத்தை தான் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. ஆனால் இவைகளை எப்படி அனுராவும் அனுராவை சார்ந்தவர்களும் எப்படி எதிர்கொள்ள இருக்கிறார்கள் என்கின்ற விடயம் இன்றும் கேள்விகளாகவே இருக்கின்றது. அதே வேளையில் இன்னொரு பரபரப்பும் பரவலாக பேசப்பட்டது. பிரதமர் அவர்கள் ரணில் விக்ரமசிங்கேயை மருத்துவமனையில் சந்தித்து நலம் விசாரித்தார் என்கின்ற செய்தி பரபரப்பாக பேசப்பட்டது. உடனடியாக ஏன் பிரதமர் சென்றார் என்கின்ற கேள்வியும் எழும்பாமல் இல்லை. பிரதமர் அலுவலகத்திலிருந்து இதற்கு மறுப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. பிரதமர் யாரையும் சந்திப்பதற்கு மருத்துவமனைக்கு செல்லவில்லை, இது திட்டமிட்டு ஒரு போலி செய்தியை முன்னிலைப்படுத்தி இருக்கிறார்கள், இதற்கும் பிரதமருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்கின்ற கருத்து அவர்கள் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இன்னொரு பரபரப்பான செய்தியாக பேசப்பட்டது மஹிந்த ராஜபக்சே கைது என்கின்ற ஒரு விடயம்தான். மஹிந்த ராஜபக்சே ரணில் போல மஹிந்த ராஜபக்சேயும் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற விடயங்கள் ஒரு பரபரப்பு செய்தியாக உலாக்கட்ட தொடங்கின. ஆனால் விசாரித்து பார்த்த மட்டத்தில் மஹிந்த ராஜபக்சே கைது செய்யப்படவும் இல்லை, அவர் தன்னுடைய வீட்டில்தான் இருக்கிறார் என்கின்ற செய்திகள் வருகின்றன. ஒருவேளை அடுத்த கைது மஹிந்த ராஜபக்சேயாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்கின்ற கேள்விகள் தான் இப்பொழுது பொதுமக்கள் மட்டத்திலே எழும்பி இருக்கின்றன. இந்த சூழலில் ரணில் விக்ரமசிங்கே நாளை அவர் பிணையில் விடுதலை ஆவாரா என்கின்ற விடயமும் இப்பொழுது கேள்வியாக தொக்கி நிற்கின்றது. நன்றியுடன் இன்பா.